எல்லாருமே பங்கு பெற்று கொண்டிருக்கிறாங்க. மற்றது எல்லாத்த கையிலையும் பாருங்க நியாயம் காண பாவி இப்போ வந்து பிறந்து விட்டேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் கல்லியங்காடுலேருந்து செம்மணி வரையிலான ஒரு நடபவனி போராட்டம் தான் இந்த காணொலியூடாக பார்க்குறோம். உண்மையாகவே இந்த செம்மணி பிரச்சனை என்பது இப்போ ஒரு நீண்ட காலமாக ஒரு பேசும் பொருளாக அமைந்திருக்கு. தமிழ் இனத்துக்கு நடந்த இந்த இன படுகொலையை திரும்பவும் நீதி கேட்டு ஒரு சில மக்களால் ஏற்படுத்தப்படும் இந்த போராட்டமானது உண்மையாகவே ஒரு ஊக்குவிக்க வேண்டிய ஒரு போராட்டம் தான். மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இதில் பங்கு பெற்ற வேண்டும். இதில் நிறைய நியாயங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து கல்லியங்காடு சந்தையிலிருந்து செம்மணி வளைவு வரைக்குமான இந்த போராட்டத்தை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். ராஜ்வீ சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். உங்களை என்ன பேர்? உங்களோட பேர் கொஞ்சம் சத்தமாக கதைங்க. சிவானி. யார் இந்த போராட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தது? அம்மாவா? இந்த என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா? என்ன விடயத்துக்காக வந்து நிற்கிறோம்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாமையா கூட்டிகிட்டு வந்தவங்க? அதாவது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தான் அடுத்த தலைமுறைகள், உங்களுக்கு இந்த விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் தெரிஞ்சு கொள்ளாமல் வந்தது கூட சந்தோஷம்தான். எங்களோட தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு போராட்டம் இல்லைங்குது. அதாவது உங்களோட இருக்கிற அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, சித்தப்பா மாதிரியான ஆட்கள் இறந்ததுக்கான நீதி கோரி. சரியா? உண்மையாகவே நல்ல விடயமா? இங்கே பாருங்கள், இவர் கூட வந்து நிற்கிற சின்ன வீடியோட உண்மையாகவே இது அடுத்த தலைமுறைன்றதை தாண்டி எங்களோட அனைத்து மக்களுக்கும் இந்த ஒரு விடயங்களோ தெரியப்படுத்தணும், போய் சேரணும்ன்ற ஒரு ஊக்கத்தோட ஒரு நோக்கத்தோட நடக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அதோட கண்டிப்பாக எங்களோட தமிழருக்கு வந்த கொடூரங்களை எங்களோட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்வது தான் எங்களோட இப்போ இருக்கிற தலைமுறையில் முக்கியமான ஒரு வேலையாக ஒரு குறிக்கோளாக நான் பார்க்குறேன். இப்பொழுது ஆரம்பமாக இருக்கும் போது இந்த வீதிக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் இருவராக ஒன்றன் பின் ஒன்றாக எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த நீதிகோரும் இந்த பயணத்தில்
உலகம் வன்முறைகளுக்கு சமாதானத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் மக்களின் பணிகளில் நீதி வேண்டும் 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 மௌனத்தை நீதிக்காய் வன்முறை இல்லாத உலகம் வன்முறைகளுக்கு சமாதானத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தை கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் மக்களின் பலிகளில் Thank you.